நான் செய்த குறும்பு உண்டாச்சு கரும்பு. ரொம்ப குஷியோ? காலையில எத்தனை மணிக்கு சாப்பிடுவான்? நான் 8 மணிக்கு சாப்பிடுவேன். நான் 12:30 மணிக்கு சாப்பிடுறேங்க. அப்ப மத்தியான சாப்பாடு 4:30 மணிக்கு. ராத்திரி விடிஞ்சிருங்க. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ப்ரோ பீஸா எவ்வளோ? 200 ரூபாய் மேம். பர்கர் எவ்வளோ? 150 ரூபாய் மேம். சாண்ட்விச் 100 ரூபாய் மேம். நம்ம கிட்ட 50 ரூபாய் தான் இருக்கு. பேசாம சாண்ட்விச்சை சாப்பிட்டுட்டு 50 ரூபாய் அப்புறமா தரேன்னு சொல்லிடலாம். பொண்ணு தானே வலிஞ்சிட்டு விட்டுருவான். சரி ஓகே அதே கொடுத்துருங்க. ஓகே மேம். பாயசங்கடா பாயசங்கடா. மேம் உங்க ஆர்டர். தேங்க்யூ. தேங்க்யூ. ப்ரோ ஒரு நிமிஷம் சொல்லுங்க. என்கிட்ட 50 ருபீஸ் தான் இருக்கு. பேலன்ஸ் நெக்ஸ்ட் டைம் வரும்போது தரலாமா? மேம் நோ இஷ்யூ மேம். ஓ தேங்க்ஸ். அடே பேயில போமா. ப்ரோ தேங்க்யூ மேம். மேம் டூப்ளிகேட் நோட். டூப்ளிகேட்டா? ஓ நோ. இப்போ என்ன பண்றது ப்ரோ? எங்க வேலைக்காரி என்ன இவ்வளவு அழகா இருக்கிறா? இந்த மாதிரி வேலைக்காரி நான் பார்த்ததே இல்லையே. ஒரு நிமிஷம். பே பண்ணிட்டேன் ப்ரோ. தேங்க்யூ மேம். 5 minutes later. ஆஹா, அடுத்த ஷிப்டுக்கு ஆள் வந்தாச்சு. யூஸ் பண்ணிடுறா சீனி. என்னடா புத்தலாட்டாது? பாத்தீங்களா? உனக்கு யாராவது பழைய ஃப்ரெண்ட் இருக்காங்களா? கஞ்சி மஞ்சி அடங்கோ. அம்மா ஃபர்ஸ்ட் டைமா டீ போட்டுருக்கமா, குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கம்மா. ஏய் தரணி சூப்பரா போட்டிருக்கடா. பைத்தியக்காரா பைத்தியக்காரா, இனிமே தானே தமாஷே இருக்கு. A few moments later. தரணி உங்க மாமா வந்திருக்காங்க, கொஞ்சம் டீ போடு. தரணி அம்மாவுக்கு கொஞ்சம் தலைவலியா இருக்கு, டீ போடுறா. அப்பா டயர்டா இருக்கு. தரணி கொஞ்சம் டீ போடுறா. தரணி உன் டீ குடிக்கணும் போலவே இருக்குடா, ஒரு டீ போட்டு வாடா. டீ போட தெரியும்னு சொன்னது ஒரு குத்தமா போச்சு. அந்த டேபிள கொஞ்சம் இப்படி இழுத்து போடா. எது? பெயின்மா. பொம்பளை சோக்கு கேக்குதாடா? பொம்பளை சோக்கு அந்த திமிர்ல கேக்குதா பொம்பளை சோக்கு? பட போச்சே. பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு பொம்பளை சோக்கு ஏண்டா? அடிச்சாண்டா, உன்னதாண்டா. அவனையும் வர சொல்லு. ஏண்டா என்னையா ஒன்னையான்னு கேட்டு அதுக்கு போய் அவர் என்னைய கூப்பிட மாட்டாரமா? பெரிய கௌரவம் பிடிச்சவங்க.
லூசு குடும்பங்கிறது சரியா இருக்கே. உள்ள வந்துட்டு போங்க. இருக்கட்டும் மாமா, இருக்கட்டும். வாங்க மாப்பிள. இருக்கட்டும் சார், இன்னொரு நாள் வரேன், கண்டிப்பா வரேன். ஏங்க கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு? அவங்களும் எத்தனை தடவை உள்ள வாங்கன்னு கூப்பிட்டுட்டே இருக்காங்க. ஏங்க வர மாட்டீங்க? ஒரு எட்டு வந்து தலையை காட்டிட்டு போங்க. ஏங்க 2025 போய் அத்தை மாமான்னு வெக்கப்பட்டு இருக்கீங்க. உள்ள வாங்க. இந்த காலத்துல போய் மாப்பிள்ள எவ்வளவு வெக்கப்படுறா இருப்பாரு. அட பாவிகளா, 6 மணிக்கு மேல அவன் அவதாரம் என்னன்னு தெரியாம அநியாயமா குடும்பத்தோட சிக்கிட்டீங்களடா. உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? போன மாசம் உங்க மாமா பொண்ணு கல்யாணத்துக்கு போய் ஒரு கடையில துணி எடுத்தல. ஆமா. அது ஒரு தடவை துவைச்ச உடனே என்னாச்சு? வெளுத்து சாயம் போயிருச்சு. அந்த கடைக்கு திரும்ப போய் நீ துணி எடுப்ப? சாச்சா, செத்தாலும் போக மாட்டேன். அதான். ஃப்ரெண்ட்ஸோட வெளில போயிட்டு வந்துடுறேன். பாய். இரு ராஜு, இரு. இந்த 5 பலூனை 5 செகண்ட்ல ஊதிட்டு எங்க வேணாலும் போயிட்டு வா. லூசானா? இல்ல நான் லூசான்னு கேக்குறேன். கண்ணாடி திருப்பினா எப்படி பாட்டமுவாங்க? டேய் லூசா, நீ 5 செகண்ட்ல எப்படி ஊத முடியும்? இல்ல 5 செகண்ட்ல எப்படி ஊத முடியும்? ஊது. வேணுக்குனே கஷ்டமான டாஸ்கா கொடுக்குற. எப்படி ஊதுறது? ஸ்டார்ட். 1 2 3 4 5 அவுட். போய் டிவி பாரு. அப்படி கார மாட்டான். ஆமா இவரு போராட்டம் கூட விளையாடுறியா? சரி, நான் போகாம கூட இருந்துறேன், எனக்கு அது கவலை இல்ல. முதல்ல நீ பண்ணி காட்டு, அது எப்படி ஊத முடியும்? கரெக்ட். நியாயம் தான். ஒரு போட்டியில கொடுத்தா அதுக்கு நம்ம விடையும் கொடுக்கணும். அதானே நியாயம். என்ன முதல்ல ஓர பேசாத. 1 2 போய் டிவி பாரு. சரியா? உங்களுக்கு அறிவோ அறிவுல. என்னடா சும்மா விளையாண்டு பார்த்தா சும்மா தானே பிராங்கனா இது. மண்ட மாலையில போயிரு பேசாம. ஏன் என்ன சொன்னார நீ? போட்டு தள்ளிடுவேன். ஆமா, 2 நாளைக்கு முன்னாடி ஒரு 2000 ரூபாய் கொடுத்து இத பத்திரமா வச்சுக்க, தேவைப்படும்போது வாங்கிக்கிறேன்னு சொன்னேன். அந்த காசை திருப்பி கொடுத்தியாடி? வாங்கின காசை கொடுக்க வக்கில்லாத கடங்கார நாய்க்கு கைகால் சுத்தம் கேக்குதா? நீங்க கேட்டீங்களா? குடு. போன்ல தான் இருக்கு, எடுத்து மாத்திக்கோங்க. பாஸ்வேர்டு சொல்லு. நம்ம கல்யாண நாள் தான். தேதியா வருஷமா? டேட்டும் மந்தும் 4 டிஜிட். நண்பர்களே, ஆடி மாசம் வேற, உனக்கு 1008 செலவு இருக்கான். ஆடி தள்ளுபடிலாம் வேற இருக்கு. உனக்கு தேவையானலாம் வாங்கிக்க. எந்த ஆம்பளை பொண்டாடியில கொடுத்த காசை திருப்பி கேட்கறானோ அவன் நல்ல புருஷனே கிடையாது. வச்சுக்கமா, சரியா? நான் சும்மா விளையாட்டு கேட்டேன். உங்க காசு எனக்கு தேவையில்லை. ஒழுங்கா இப்ப 4 டிஜிட் பாஸ்வேர்ட் போட்டு அதை ஓபன் பண்ணலன்னு வச்சுக்க, சோளத்தை விக்கிற மாதிரி குக்கர்ல வச்சு அவிச்சு விட்டுருவேன். அவ்வளவுதான் தம்பியோட வாழ்க்கை. தம்பிக்கு பால் ஊத்துருவாங்க போல. சோலி முடிச்சு. ஓ மோதிர கையில ஒரே ஒரு குத்து குத்திர. மோதிர கையில குத்தவா? அண்ணே ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே. போடா போகுதுண்ணே, ஒரு குத்த குத்துங்கண்ணே. அப்படியா? உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க.